ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நம்மகிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் பர்த்டேக்கு நம்மகிட்ட தான். சார் வந்து ஒரு 3 பிக் அனுப்பிச்சுட்டு இந்த கேக்கு மாதிரி அப்படின்னு செலக்ட் பண்ணி சொல்லிட்டாரு அதில் ஒரு கேக்கை. பட் ஆனால் சார் மீது 2 கேக்கில் இருக்கிற மாடலில் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு சார் வந்து உங்களுக்கு எது அழகாக தெரியுமோ அது பண்ணுங்க மேம், ஆனால் கொஞ்சம் நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் ஆர்டர் எடுத்துகிட்டு பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுங்க. ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 1 மணிக்கு டெலிவரியா, வெயில் வேறு நேற்று சுருன்னு அடிச்சுதா, ஓகே நம்ம காரில் கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறதா நல்லது அப்படின்ட்டு நானும் காரில் எடுத்துகிட்டு போயிட்டேங்க. போகும்போது கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக் ஆச்சு. ஆனால் காரில் தான் இருந்து எதுவும் ஆகாது அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பேர் மட்டும் ஃபாண்டனில் இருக்கிறது லைட்டாக மெல்ட் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நான் சின்ன தப்பு, சாக்லேட் எப்பயுமே பண்ணி விட்டுடுவேன். 10 நிமிஷம் தானே, எதுக்கு சாக்லேட்டு, இங்கே பக்கத்தில் ட்ராவல் தானே, கொண்டு அசால்ட்டாக கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதான். யானையாக இருந்தாலும் அடிசருக்கும் அப்படிங்கிற பழமொழி எனக்கு பொருந்துங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக்கு நாம் ஒன்று நினச்சா கடல் ஒன்று நினைப்போம் அப்படின்னு நான் இதில் கற்றுக்கிட்டேன். சார் அவரை சாப்பிட்டு கேக்கு சூப்பர்ன்ட்டார். உங்களுக்கு